திரு ராஜகம்பீரம் அப்பா, இங்கே சினிமாவிலிருந்து அரசியல் பயணம் அப்படிங்கிற ஒன்று, அது எந்த அடிப்படையில் தேர்வு செய்யறதா இருந்தாலும் வரக்கூடியவர்கள் முன்வைத்த முழக்கம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த ட்ராக் ரெக்கார்ட் திரு பிரியன் சொன்னது போல எம்ஜிஆரை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு இது முன்வைக்கப்பட்டது. கமல்ஹாசன் வரும்போது எம்ஜிஆர் தான் எனக்கு அரசியல் வாத்தியார் அப்படின்னாரு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக சொன்ன போது எம்ஜிஆரின் ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சார். கிட்டத்தட்ட இன்றைக்கு விஜயின் வருகையின் போதும் அவர் எம்ஜிஆர் பாணியை கையில் எடுப்பார், எம்ஜிஆர் மாதிரி அவர் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்லாம் முன்வைக்கக்கூடிய முழக்கங்கள், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டம் என்பது திரைப்படத்துறையை தவிர வேறு எந்த ஊடகங்களுமே செல்வாக்கு செலுத்தாத ஒரு காலகட்டத்திலே அவர் ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்திலே இருந்தார் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் அவருக்கு தொடர்ச்சியாக அரசியல் பின்புலம் இருந்தது. அவர் அரசியல் இல்லாத வெறும் நடிகராக நீண்ட காலம் இருந்துவிட்டு திடீரென்று ஒரு நாள் அரசியலில் குதித்தவராக அவர் இல்லை. அவர் தொடக்க காலத்திலே காங்கிரஸிலே இருந்திருக்கிறார். பின்னாளிலே அவர் அண்ணாவோடும் கலைஞரோடும் பெரியாரோடும் பயணித்திருக்கிறார். மிக நீண்ட பயணம் அவருக்கு, அரசியல் பயணம் இருக்கிறது. அவருக்கு திரையுலக பயணம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதே அளவுக்கு அரசியல் அவருக்கு ஒரு தொடர் பயணம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏறத்தாழ அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு கலைஞரை முதலமைச்சராக தேர்வு செய்கிற இடத்திலே கூட அவர் பெரிய செல்வாக்கு செலுத்தி இருக்கிறார். நாவலர் நெடுஞ்செழியன் வர வேண்டிய இடத்திலே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறார். இவர்தான் அந்த தீர்மானிக்கிற சக்தியாக கூட இருந்திருக்கிறார் என்கிற வரலாறு சொல்லப்படுகிறது. எனவே எம்ஜிஆரினுடைய ஆளுமையோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்கள் யாரையுமே நாம் ஒப்பிட முடியாது. கடைசியாக வந்த விஜயகாந்த் அவர்களுக்கு கூட அவர் ஒரு திருமண விழாவுக்கு போகிற போது திரண்ட கூட்டத்தை பார்த்து அரசியல் கட்சியாக மாற்றிவிடலாம் நற்பணி மன்றத்தை என்று அவர்கள் தொடங்கினார்கள். சட்டமன்ற உறுப்பினரானார். கூட்டணி வைத்ததற்கு பின்புதான் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை அவர் அடைந்தார். அதை விட்டு விடுபட்டதற்கு பின்னால் அவர் தனித்த அந்த மக்கள் நல கூட்டணியிலே அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்றெல்லாம் அறிவித்ததற்கு பின்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியவில்லை. ஏறத்தாழ டெபாசிட் போனதாக எனக்கு நினைவு. அப்ப இன்றைக்கு தனிப்பட்ட முறையிலே திரைப்பட நட்சத்திரம் என்கிற ஒரு கவர்ச்சியை வைத்துக்கொண்டு ஒரு குறுகிய காலத்திலே ஒரு கவன ஈர்ப்பை உண்டாக்கலாம். அதை நான் குறைத்து மதிப்பிடல. விஜயினுடைய செல்வாக்கே இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் நான் குறைத்து மதிப்பிடல. ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இளைஞர்களை வசீகரிக்கலாம். ஆனால் அதை வாக்கு வங்கியாக மாற்றுவது என்பதிலே மிகப்பெரிய சவால் இருக்கிறது. ரசிகர்கள் ஒப்புக்கொள்வது மாதிரியே பொதுமக்கள் ஒப்புக்கொள்வார்களா? எல்லா தரப்புலையும் நேசிக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு இடம் மாறி எல்லா தரப்பு மக்களாலும் ஒரு வரவேற்பு ஒண்ணு களத்துல இருக்குல்ல. ஒரு மாற்று தலைவர், இவர்களுக்கெல்லாம் மாற்றாக இவர் அப்படின்னு ஒருத்தர் வருகிற போது அவர்களுக்கான வரவேற்பு களத்துல இருக்கிறத நம்ம பார்க்க தானே செய்யறோம். அந்த அடிப்படையில இவர்களினுடைய வரவேற்பை ஏன் நம்ம ஏத்துக்க கூடாது? முதல் கட்டமாக ஒரு கூட்டம் கூடும். அந்த கூட்டம் வேடிக்கை பார்ப்பதற்கான கூட்டமாக கூட இருக்கலாம். அது தொடர்ச்சியாக இவர் பின்னால் நிற்கக்கூடிய கூட்டமாக மாறுமா என்பது அவர் எந்த சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறார் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. இதுவரைக்கும் அவர் எந்த விதமான கொள்கையும் வெளிப்படையாக அவர் அறிவிக்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும் போது அதை சேர்த்தே அந்த கொள்கைகளையும் இதுவரைக்கும் அவருடைய செயல்பாடுகளிலே நற்பணி மன்ற செயல்பாடுகள் தான் காணப்படுகிறதே தவிர கொள்கை ரீதியான செயல்பாடுகள், இதுதான் என்னுடைய திட்டம், இதுதான் என்னுடைய அரசியல் பயணம் என்று அவர் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்காத பட்சத்தில் அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப எனக்கு முன்னால் பேசின அந்த பத்திரிகையாளர் அவர் பிரியன் அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் பின்புலம் இருந்தது, எம்ஜிஆருக்கு காங்கிரஸ் ஒரு பின்புலமாக இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்புலமாக இருந்தது. அப்ப அந்த சேர்த்துதான் பார்க்கணும். ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி கூட அந்த ஜானகி அணியா ஜெயலலிதா அணியா என்று இருந்த போது கூட காங்கிரசினுடைய பேராதரவும் ராஜீவ்காந்தியினுடைய துர்மரணமும் சேர்ந்துதான் அவர் முதலமைச்சராக்கியதே தவிர அதற்கு பின்புலமாக சில பேக்கப் இருந்திருக்கு. அப்ப இவருக்கு பின்னால் இவரை இயக்கக்கூடிய சக்தியாக யார் இருக்க போறார்கள், நட்பு சக்தியாக யார் இருக்க போகிறார்கள் என்கிற பல ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடவே அணுக வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்கிறது. நிச்சயமாக சந்தேக கண்ணோட்டத்தோட தான் அணுக வேண்டி இருக்கிறது. ஏன்னா மற்றவர்கள்லாம் இப்ப சினிமாவில் ரிட்டையர்ட் ஆகிற காலத்துல அரசியலுக்கு வர்றது என்பது வேறு. கமலஹாசன் போன்றவர்கள்லாம் ஏறத்தாழ சினிமாவில் நெடுங்காலம் பயணித்ததற்கு பின்பு ஒரு முதிய வயதை அடைந்த பின்பு 60 வயதுகளை கடந்த பின்புதான் அரசியலுக்குள்ள வருகிறார். இவர் அப்படி அல்ல. இவருக்கு இன்னும் எதிர்காலம் இருக்கிறது சினிமாவில். சோ அப்ப ரெண்டு விதம் விமர்சனமும் வருது இல்ல. நீங்க வயதான காலத்துல நடிச்சு முடிச்சுட்டு வந்தா அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, ஓய்வு காலத்தில் அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கிறீங்க. இல்ல 50 வயதிலேயே படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போதே அரசியலுக்கு வந்துட்டா இவரே நல்லா தானே இருக்கார் சினிமாவில், இவரே இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல அந்த சந்தேகம் வருவது இயல்பானது ஒன்று தானே. ஏன்னா நூற்றுக்கணக்கான கோடிகளே அவர் 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, 300 கோடி சம்பளம் வாங்குறாரு, 100 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு பல தகவல்
தகவல்களை சொல்றாங்க. இவ்வளவு பெரிய வணிக வெற்றிக்கு உரியவராக அவர் இருக்கும்போது, அவருடைய திரைப்படங்கள் வெற்றிகரமாக இயங்குகிற போது, அவ்வளவு லாபகரமான வேட்டையை விட்டு அவர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் அரசியல் அதை விட லாபகரமான தொழிலா என்கிற கேள்வி வருகிறது. அதிகாரத்தை அரசியலில் இருக்கிறவர்கள் எல்லாம் லாபகரமான தொழிலுக்காகத்தான் அரசியலில் இருக்கிறார்கள். அதிகாரத்தை அடைகிற வரைக்கும் அரசியல் என்பது இழப்பு தான். நீங்க தேர்தலில் போய் நிக்கிறதா இருக்கலாம், மாநாடு போடுறதா, எல்லாமே செலவு கணக்கில் தான் வரும். அப்ப எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம், எவ்வளவு இழப்புக்குரிய விஷயமாக இருக்கும், அதை எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறார், சித்தாந்த ரீதியாக கள ரீதியாக அவர் எப்படி எதிர்கொள்வார். இப்ப அவர் சொல்லுகிற அந்த தலைமை பஞ்சம்னு ஒண்ணு சொல்றாருல, தமிழ்நாட்டுக்கு தலைவர்கள் தேவைன்னு சொல்றாருல, திமுகவிற்கு சமபலமாக இருந்த அதிமுக ஏறத்தாழ சமபலத்திலே இருந்து கொஞ்சம் கீழ் இறங்கி இருக்கிற இந்த நேரத்திலே அந்த இரண்டாவது இடத்திற்கு ஒரு கடுமையான போட்டி நடக்கிறது. அந்த போட்டியிலே தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, பாஜக இருக்கிறது, பாமக இருக்கிறது, அதிமுகவும் இருக்கிறது. ஏறத்தாழ விஜயும் அந்த இடத்திற்கு தான் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப திமுகவிற்கு சமபலமான இன்னொரு இணையான கட்சி உருவாக வேண்டிய காலத்தின் தேவை இருக்கிறது. அதை பூர்த்தி செய்கிற அந்த இயக்கத்திலே அந்த கணக்கை தான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். தலைவர்கள் இல்லை என்கிற பஞ்சத்தை நான் அப்படிதான் பார்க்கிறேன். தலைவர்கள் இல்லாமல் இல்ல, எல்லா ஊர்களிலேயுமே மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் புகழ்மிக்கவர்களாக இல்லை, நட்சத்திரங்களாக இல்லை, ஊடக வெளிச்சம் மிக்கவர்களாக இல்லை வேண்டுமானால் சொல்லலாமே தவிர தலைவர்கள் இல்லை என்பது ஒரு தவறான கருத்து. நான் முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன்.